ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். நேற்றே சுண்டல்லாம் ஊற வச்சுருந்தாங்க. அதனால் மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட் வேலையாக சுண்டலை விசில் விடுறதுக்கு வச்சுட்டாங்க. அப்படியே கையோட மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. இது ரெண்டும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே டீ ரெடி ஆயிடுச்சு. அதனால் பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலான்னு குடிக்க போயிட்டாங்க. குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட தம்பிக்கும் பாலை காய்ச்சி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். பாலெல்லாம் காய்ச்சி எடுத்து வச்சதும் கடலைக்கறிக்காக வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன், பட் நல்லாவே இருந்தது. தேங்காய் எதுவுமே போடாமல் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லா வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுட்டு சைடில் தம்பிக்கு டிஃபன் கொடுக்குறதுக்காக இட்லி தாங்க அவிச்சேன். நேற்று நைட்டு சாம்பார் வச்சுருந்தேன், அது இருந்தது. சரி இட்லி சாம்பார் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு சப்பாத்தியும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சப்பாத்தியெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி பேக் பண்ணிட்டாங்க. சப்பாத்திக்கு தம்பிக்கு பன்னீர் ஸ்டஃப் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். வெறும் பன்னீர் உப்பு பெப்பர் இவ்வளோதாங்க. தம்பிக்கு 2 டிஃபன் கொடுக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே கொடுக்கணும். அதனால் 2 டிஃபனாக பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கடலைக்கறி மட்டும் தம்பி கொடுக்கல, அதுக்கு பதிலாக தான் பன்னீர் பரத்த மாதிரி செஞ்சு அவனை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அவனை அனுப்புனதுக்கப்புறம் எங்களுக்கும் சப்பாத்தி கடலை எல்லாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு நானும் கிளம்ப போயிட்டேங்க. இன்றைக்கி டே எப்படி தாங்க போச்சு, உங்களுக்கு எப்படி